ஆமாம் 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 இல்லைங்க சரி இல்லை நீங்கள் ஆஸ் எ ப்ரெஸ் இல்லை நான் உங்களை கேட்குறேங்க என்ன தீர்வு ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கோம், சட்டங்களை விதிக்கிறோம், தண்டனை கொடுக்குறோம், பட் தீர்வு நடக்கலையே. 4 நாளில் 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்றும் பெரிய பொம்பளைங்கள்லாம் கிடையாது, சின்ன பச்சிளம் குழந்தைகள். எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்தில் நடந்தால் இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு பெண் தலைவியாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்கிறோம், மயிலே இறகு போடு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இறகு போடுதா மயில்? வழியில் போட்டு இழுத்து ஒடுங்கினா தான் முடியும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போவது யார்? அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபைனல் இதுக்கு என்னன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சட்ட சபையிலையும் அதை நான் பதிய வச்சிருக்கேன். சட்டம் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கடைசியா அந்த அரபு கண்டஸ்ட்ல இருக்க மாதிரி கேக்குறீங்களா என்கவுண்டர்? ஆமா. இல்ல ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தப்பட்டா உடனே இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கிறதுங்க. என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கு சைலேந்தர் பாபு அவர்கள். நான் என்ன சொல்றேன், உடனே தெரிஞ்சோடனே சுடுறது இல்லை, தீர விசாரிங்க. அப்படிதான் இதுதான் உண்மை என்றால் அரபு நாட்டில் மாதிரி ஒரு கொஞ்சம் பேருக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் இது எங்கேயாவது தொடருதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. இன்றைக்கி கரூரில் ஒரு பாட்டி நான் பார்த்தேங்க அன்றைக்கி டிவியில். உண்மையில் நான் சொல்கிறேங்க, அன்றைக்கெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் வீட்டில். அந்த அம்மா தொடர்ந்து ஒரு வருஷமாக அந்த ஆளுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் இந்த மாதிரி செய்யாத. அவங்க பேத்தி மட்டும் இல்லை, அது போன்று 6 பெண் குழந்தைகளை தொடர்ந்து அந்த ஆள் துன்புறுத்தியிருக்கார். பல முறை அந்த அம்மா எச்சரித்தும் அவர் திருந்தவே இல்லை என்ற பட்சத்தில், அவங்கெல்லாம் சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க, அவங்க ஒன்றும் அம்பானி குடும்பம்லாம் கிடையாது. அந்த அம்மா அருவால் அவங்க கதிர் அறுக்கிற ஒரு லேடி. அவங்க பல முறை சொல்லியும் திருந்தாத பட்சத்தில் அவங்க பேத்தி 4 வயசு குழந்தை அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டவுடன் வேற வழியே இல்லை என்பது அவங்க கையில் இருந்த அருவாளால் வெட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உண்மையான வேலு நாச்சியார் அந்த பாட்டி தான். உண்மையான வேலு நாச்சியார். யாரையோ சொல்கிறாங்க, வேலு நாச்சியார் கிடையாது. தன் பேத்தியை காப்பாற்ற இறுதி கட்டத்திலையும் முடியாத பட்சத்தில் அந்த அம்மாவுக்கு வேறு வழியே இல்லை என்பது போல ஒரு நிலை வரும்போது தான் வெட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை தான் நான் அவை குறிப்பிலிருந்து எடுப்பேன். நான் பேரவைத் தலைவர் சொன்னார், பரவாயில்ல நீங்கள் எடுத்துருங்க அவை குறிப்பிலிருந்து. ஆனால் ஒட்டுமொத்த பெண்கள் இது போல் தைரியமாக திருப்பி அடித்தா எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா தமிழ் பாரம்பரியம், புலியை முரத்தால் அடித்து விரட்டின வீர பரம்பரையை நம்மளுடைய பெண் குலம், நம்மளுடைய தாய்மார்கள். அதனால் ஒரு அளவுக்கு தான் அங்கே பொறுக்க முடியும். அப்புறம் சும்மா இப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணால் இதுக்கு வேறு என்ன தீர்வு? நான் எல்லாரையும் கேட்குறேன், என்ன தீர்வு, ஃபைனல் என்ன சொல்யூஷன் இதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ வேறு வழி இல்லை. ஒரு எடுங்க, ஒரு 5-6 பேரை, தப்பு இல்லை. ஃபைனலாக ஒரு ஆய்வு பண்ணி இதுதான் பண்ணால் தான் அடங்குன்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை மேலே அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு தோணுது, கை வைக்க தோணுதுன்னா உங்களை என்கவுண்டர் பண்ணுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இப்போ அரபு நாட்டிலலாம் ஒரு பெண்ணை கண்ணுக்கு நேராக பார்க்க கூட அச்சப்படுவாங்க. காரணம் அங்கே இருக்கிற சட்ட விதிகள். அதுபோல் இங்கே சட்ட விதிகள் வரணும் என்று ஒரு பெண் தலைவராக, பெண்ணாக நான் என் கருத்தை பதிய வைக்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண்கள் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக என் பதிவை இங்கே பதிய வைக்கிறேன். நான் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், கிடையாது. உணர்வு, ஒவ்வொரு பெண்ணின் மனசில் இருக்கிற உணர்வை தான் இங்கே நான் பிரதிபலிக்கிறேன். இது உண்மை. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.